ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சுகந்தி. வெல்கம் டு யுவர் ரெசிபீஸ் டைரி. இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையாக வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஃப்ரெஷ் க்ரீம் வாங்காமல் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சிடலாம். அதில் 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாலை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருக்கிறது வெனிலா ஃப்ளேவர்டு கஸ்டர்ட் பவுடர். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். இப்போ பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருக்கு. பால் பொங்கி வந்ததும் ஒரு 2-3 நிமிஷம் பாலை நல்லா கொதிக்க விட்டுடலாம். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்ச கஸ்டர்ட் மில்கை ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த கஸ்டர்ட் மில்க் சேர்த்ததுமே பால் நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். அதனால ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. தொடர்ந்து நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் கூட கஸ்டர்ட் மில்க் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க. கஸ்டர்ட் மில்க் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதை ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். பால்லேயே இந்த கஸ்டர்ட் மில்க் நல்லா வேகணும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தளர்வாகவும் இல்லாமல் ஒரு செமி திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது நல்ல ஒரு பொலன்னு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. சில ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட ஐஸ்கிரீம் ரெசிபி ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனால் யாருமே கமெண்ட்டில் கேட்கல. வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தாட்ஸ் வருதோ அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் என்கிட்ட ஷேர் பண்ணலாம். அது நான் யூடியூப்பில் என்னோடய சேனல் க்ரோ ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் போடுற கண்டென்ட் இன்னும் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற உங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தாட்ஸ் வருதோ அதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம தினமும் வாங்குகிற பாலை காய்ச்சும் போது அது மேலே ஒரு ஆடை விழும். வழக்கமாக வெண்ணெய் நெய் உருக்குறவங்களுக்கு இந்த ஆடையை சேகரிப்பாங்க. அந்த ஆடையை தான் நான் இன்றைக்கி ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக பயன்படுத்த போகிறேன். நீங்கள் பால் நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் மேலே தங்குற அந்த ஆடையை சேகரித்து வச்சுக்கலாம். நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து இந்த ஆடையை கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வெண்ணெய் நிறைய கிடைக்கும். நீங்கள் இந்த ஐஸ்கிரீமுக்கு இந்த பால் ஆடையை பயன்படுத்தலாம். கடைசி ஒரு 2-3 நாள் சேகரித்த ஆடையை மட்டும் பயன்படுத்துங்க. பழைய பால் ஆடையை சேர்க்காதீங்க. அதே மாதிரி இந்த பாலாடையை கலெக்ட் பண்ணும்போது ஒரு பாக்ஸில் போட்டு இதை ஃப்ரீசரில் தான் வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. உங்களுக்கு பாலாடை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் 1/2 கப் அளவு ஃப்ரெஷ் க்ரீம், கடையில் வாங்கின ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து மிக்சியில் இதை ஓட்டும்போது நம்ம தொடர்ந்து ஓட்டாமல் கொஞ்சம் விட்டு விட்டு ஓட்டணும். அப்போ தான் இந்த ஆடையிலேருந்து வெண்ணெய் பிரியாமல் இருக்கும். இப்போ இதை நல்லா ஃபைனாக ஒரு முறை விட்டு விட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இதை அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நீங்கள் ஐஸ்கிரீம் எந்த பவுலில் நீங்கள் ஊற்றி செட் பண்ண போகிறீங்களோ அந்த பவுலில் ஊற்றிடுங்க. நான் இப்போ இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஊற்றிருக்கேன். அதனால் இந்த மூடி போட்டு மூடி அதை அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸ் இல்லைன்னா நீங்கள் இது மேலே ஒரு கவர் இல்லாட்டி ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு நல்லா கவர் பண்ணி மூடி வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரீசரில் ஹை டெம்பரேச்சரில் 10-16 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை ஃப்ரீசரில் வச்சு ஒரு 14 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்திருக்கேன். பாருங்கள், ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ இந்த மாதிரி ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம ஸ்கூப் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, வீட்டில் உள்ள பொருளை வச்சு ரொம்ப சுவையான கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் தயாராகிடுச்சு. ஐஸ்கிரீம் விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுலேயும் குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சேர்த்து கெமிக்கல் கலந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக வீட்டில் உள்ள பொருளை வச்சு சுவையான ஐஸ்கிரீம் செய்யலாம். இந்த ஐஸ்கிரீமை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். கெமிக்கல்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் இல்லாமல் வீட்லேயே இந்த மாதிரி ஐஸ்கிரீம் செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் யுவர் ரெசிபீஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.